வணக்கம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் மார்னிங் மாப்பிள காதல் கட்ஸ். என்னடா மாப்பிளையே இல்லாமல் வந்துட்டு இன்ட்ரோ சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இந்த எபிசோடே வந்துட்டு மாப்பிளையை வந்து பிக்கப் பண்ண போகிறது தான் இந்த எபிசோட். ஸோ எங்கே ரொம்ப தூரத்துலலாம் எங்கேயும் போய் பிக்கப் பண்ணல. நான் நடந்து போய் இங்கே இருக்க மெட்ரோலேருந்து அவரை கூப்பிட்டு வர போகிறேன். அதான் இந்த எபிசோட். காத்திருப்போம். ஸோ எதுக்கு இங்கே இருக்க மெட்ரோலேருந்து நடந்து வர மாட்டாரான்னு கேட்கலாம். எதுக்கு நான் போகிறேன் அப்படின்னா, பாவம் காலையிலேருந்து 9 மணிலேருந்து 6:30 வரைக்கும் அவருக்கு ஆஃபீஸு. ஸோ காலையிலேருந்து வந்து மனுஷன் செய்ன்னு செஞ்சுருப்பாங்க வச்சு. அவங்க ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாமல் டவுனாக வருவார். அங்கேருந்து பாவம் தனியாக வந்து நடந்து வரணும். கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் மெட்ரோலேருந்து வீட்டுக்கு. அவ்வளோ தூரம் பாவம் அவர் தனியாக நடந்து வரணும். ஏன்னா தான் பாட்டு கேட்டுலாம் நடந்து வந்தாலும் சரி நம்ம போய் கூப்பிட்டு வந்தால் சும்மா ஏதாவது ஒன்று, நான் போனால் ஏதாவது ஒன்று பேசிட்டு ஏதாவது ஒன்று சிரிச்சுட்டு அவர் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லிகிட்டே வருவார். ஜாலியாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. இன்றைக்கி இது பண்ணேன், அது பண்ணேன், மேனேஜர் இது சொன்னாங்க, அது சொன்னாங்க, ஆஃபீஸில் வந்து கேக் கட்டிங் நடந்துச்சு, ஏதாவது ஒரு கதை ஏதாவது ஒன்று சொல்லுவார். நல்லாயிருக்கும் அது வந்து பேசிட்டு கேட்டுட்டு ஜாலியாக. நான் வந்து இங்கே நடந்தது ஏதாவது ஒன்று சொல்லுவேன், நான் என்ன பண்ணேன் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று 2 பேர் பேசிகிட்டே வருவோம். என்ன பிரச்சனைனா, இங்கே 9 to 6 ஜாப்பு. அவர் வந்து சேர்றக்கே 8 o'clock ஆறனால எங்களுக்கு வந்து நிறைய பேசுறதுக்கு வந்து டைமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப எல்லாமே ஹரிபரியாக ஓடிட்டே இருக்கும். என்னென்னா காலையில் 6:30க்கெலாம் கிளம்பிடுவார். 7:30க்கெலாம் கிளம்பிடுவார். 6:50க்கு தான் எழுந்திரிப்பார். 7:30க்கெலாம் கிளம்பிடுவார். அப்புறம் நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக வந்துட்டு நாங்கள் 10 o'clockலாம் தூங்கிடுவோம். ஏன்னா நான் 5 o'clock எந்திரிக்கணும், அப்புறம் அவரு 6:30 எந்திரிக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எங்களுக்கு பெருசாக பேசிக்க அந்த மாதிரிலாம் டைமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் இருக்கும், ஆனால் வந்து பேசுகிறது அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆஃபீஸ் டைம்லேயும் வந்துட்டு பெருசாக பேச முடியாது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நான் இங்கே என்னோடய ஒர்க் பார்த்துட்ருப்பேன். அதனால் பெருசாக பேசிக்க முடியாது. ஆனால் அந்த ஒரு குட்டி டைம், அது ஒரு 15 minutes, மேக்ஸ் 15 minutes. நான் போகும்போது வந்துட்டு கண்டிப்பாக மெதுவாக தான் நடந்து போவேன் 15 minutes. இதே அவர் நடந்து வந்தார்னா வித்தின் 10 minutesக்குள்ளே வந்து வேகமாக நடந்து வந்துடுவார். உங்களுக்கு தெரியும், அவர் ஹைட்டாக இருக்கனால அவருக்கு கால்ட்டு குட்டக்குன்னு எடுத்து வச்சு வேகமாக நடந்து வந்துடுவார். இது வந்து குட்டிக்கால், அதனால் நான் வந்து ரொம்ப மெதுவாக தான் நடந்து போவேன். போகும்போதே கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவேன். போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிடுவேன். கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு அப்புறம் போய் கூப்பிட்டு வருவேன். போகும்போது தண்ணி கொண்டு போயிடுவேன். ஏன்னா மெட்ரோவில் வந்து இந்த ஊரில் வாட்டர் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. எதுவுமே, எந்த ட்ரிங்க்ஸோ ஃபுட்டோ எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. அவங்க 6:30 மணிக்கு ஏறி 8 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காமல் தான் வருவாங்க. அதனால சரி தண்ணியும் எடுத்துகிட்டு போவேன். போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து வருவோம். ஏன்னா ஏதாவது ஒன்று கதை பேசிட்டு அந்த மாதிரி நடந்து வரனால ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அவரை கூப்பிட போகிறோம். போடா போடா போய் பிக்கப் பண்ற வழிய பாரு. ஸோ வெளியே வந்துட்டேன். இதில் புரியல, இது என்ன இந்த ஊர். இப்போ மணி வந்து 7:28. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 மணி, நம்ம ஊர் 5 மணி மாதிரி இருக்குது. எனக்கே டவுட்டாக இருக்குது, என் ஃபோனில் கரெக்டாக தான் டைம் பார்க்குறேன்னா இல்லை தப்பாக போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நானே ஒரு குழப்பத்தில் போயிட்டு இருக்கேன். எனக்கு நிஜமாகவே வந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில் நான் டெய்லி போயிட்டுருப்பேன். அந்த 2 months நான் போயிட்டு தான் இருந்தேன். அப்போலாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் இங்கே. இப்போ இவ்வளோ பளீர்னு வெயில் அடிக்கிறது, பயங்கரமாக வந்து வேர்க்குது. வந்து 2 நிமிஷம் தான் ஆகுது நான் கீழே, அதுக்கே செமையான ஒரு வெக்க. இனி வந்து இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு இங்கே இப்படி தான் இருக்குமா. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தப்போ நாங்கள் வந்து வின்டரில் வந்தோம். நவம்பர் டிசம்பரில் வந்தோம். அப்போ வந்துட்டு நல்லா சின்ன இருந்தது. இப்போ இந்த 2 months இருந்ததும் வந்து பெருசாக தெரியல. மார்ச் அந்த மாதிரி வந்ததுனால நல்லா அப்பயும் சில்லுன்னு தான் இருந்தது. இப்போ தான் வந்து நிஜமாகவே நான் வந்து ரியல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் துபாய் பார்த்துட்டு இருக்கேன். மத்தியானத்தில் துணி காய போட போகும்போதும் அப்படி தான். என்னால் வெளியே நின்று காயவே போட முடியல. நான் என்ன பண்ணிடுவேன், அந்த ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வச்சுப்பேன். உள்ளே வச்சுட்டு தான் நான் வந்து ட்ரெஸ் காய போடுறேன். காய போட்டு திருப்பி கொண்டு போய் வெளியே வச்சுருவேன். ஆமாம், வேகமாக ஒரு கார் போகுது. வெள்ளடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. ஏடா பழைய சைக்கிளுக்கு போறவனே உட்காந்து கையில மாட்டின அக்கு வர ஆடி வர அத்து விடும் நாத்து பல வெட்டு குத்த பார்த்தவங்க ஜெயில் பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் நடக்கணும்.
ஸோ அந்த கார்னரில் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இயற்கை அப்படியே சில்லுன்னு இருக்கும். ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் வந்து நேற்று போகல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போகிறேன். சரி ஜாலியாக இருக்கும், நல்லா சில்லுன்னு காற்று வரும். நம்ம வெளியே போய் வேடிக்கை பார்க்கலான்னு வந்தால் ஐயோ உப்புசம் ஊற்றி தள்ளுது. இந்த வயசான காலத்தில் நமக்கு எல்லாம் தேவையா கோபின்னு எனக்கு தோணுது. வயசாயிடுச்சு. பட் ஸ்டில் வந்து காதல் வந்து இப்படியெல்லாம் பண்ண சொல்லி என்னை பிராண்டுது. போய் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி அதனால தான் போய் கொண்டிருக்கிறேன். 7:40 ட்ரெயின் வந்துடும் சொன்னாங்க. வந்துருச்சு, ட்ரெயின் வந்துருச்சு. இங்கே ட்ரெயின் ரன்னிங்லேயே இறங்குவார் போல். ட்ரெயினே இன்னும் ஸ்டாப்பிங்க்கு வரல, அதுக்குள்ளே என் புருஷன் வந்துட்டாரு. நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா, அது லெஃப்ட் சைட்ல. நல்லா டோல் வாசிக்கிற ஒரு மாதிரி சைடில் ஒரு பேகு. என்ன டோல் வாசிக்கிறீங்களா? கண்டக்டரா? எந்த பஸ்ஸுக்கு? உங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ஆமாம், நம்ம நண்பர்களோட வந்திருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட். பாயசம் சாப்பிடுங்க. ஃபுல் ஐஸ் கட்டி போட்டோம் பாவா. இந்த ஊரோட கிளைமேட்டுக்கு வெளியே வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி ஆயிருக்கு. அக்கா பாயசம் நல்லா இருக்கு, பாயசம் நல்லா இருக்கு. நின்று குடிங்க. இப்படிதான் டெய்லி கூப்பிட வருவா. கடைசியா ஒரு எத்தனை மாசம் மாதிரி? எவ்வளோ நாள் கூப்பிட? ஒரு மாசம் கூப்பிட வரலையா? ஆமாம், 3 வீக்ஸாக நாங்கள் கூப்பிட வரல. திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ நாள் வருவாங்க? ஐயோ உச்சக்கட்டமாக வெயில் அடிச்சிச்சுன்னா வரமாட்டேன் இப்போயே சொல்லிட்டேன். நானும் எங்கள் அண்ணனும் வண்டியில் வருவோன்றோன்னு உன்னை கூப்பிட்றேன். சாயங்காலம் இந்த வெயில் பாரு, இன்னும் சன்னே போகல. இப்போதான் சன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கு. மணி 7:40 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஐயோ மணி 8 ஆயிடுச்சு. இன்னும் இப்போதான் இருட்டவே ஆரம்பிச்சிருக்கு. போயிட்டு வர்றோம். நீங்க போங்க மேன். யூ கோ மேன், ஒய் மீ? நான் இப்போ வந்து ஹாப்பி பீரியட்ல இருக்கேன். நான் ஏன் வரணும்? நான் ஏன் வெயில்ல கஷ்டப்படணும்? இங்க ஒரே கட்டங்கரையல்னு தெரியுது. சின்ன வயசுல நான் ஸ்கூலுக்கு போறப்ப நானே போயிடுவேன், நானே வந்துடுவேன். சரி. எங்க அம்மா அவங்க வாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாங்க, தோட்டத்துக்கு வேலைக்கு போயிடுவாங்க, எங்கேயா வேலைக்கு போவாங்க. சரி சரி, இப்போ பெரிய பையன் ஆகிட்டோம். இருந்தாலும் நம்ம வீட்டுக்காரம்மா நம்ம பாசமாக கூப்பிட வராங்களே அப்படின்னு நினைச்சு ஜாலியா வந்தா. அதெல்லாம் இல்லைப்பா, சும்மா சொன்னேன். டெய்லி வருவேன். வெயில் அடிச்சா நான் வரமாட்டேன். அப்படிலாம் இல்லை, நிஜமாவே வருவேன். நீ வந்து டெய்லி வந்துட்டு சோகமாக வருவ ஆஃபீஸ்லேருந்து. உன்னை சியரப் பண்ணுறதுக்கு தான் நானே வருவேன். அப்படியா? ஆமாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆஃபீஸ் நடக்கிறதெல்லாம் புறம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் சூப்பராக புறம் பேசுவோம், ஜாலியாக இருக்கும். எனக்கு வச்ச கிளவி, நானே ஒரு கிளவி, எனக்கு வச்ச கிளவி எங்கள் வாவா. சூப்பராக வந்து நாங்கள் எல்லா காசிப்பும் அடிப்போம். எங்கள் அண்ணனே கேட்போம், நைட்டானா காசிப் பேச ஆரம்பிச்சிடறாங்க, உங்களுக்கு வேலையே இல்லை, சேர்க்க மாட்டோம். அதனால அவருக்கு பொறாம. எல்லாரும் கேட்டு இருந்தீங்களா, நாங்கள் ஒரு பார்டரில் இருக்கணும். அந்த பார்டரே இதுதான். இது என்ன இடம்? யூஏ எக்ஸ்சேஞ்ச். லைஃப் ஃபார்மசின்னு எழுதியிருக்கு. ஏமாத்துறேன், எனக்கு தெரியலன்னு. மெட்ரோவோட பேர் வந்து மாற்றிட்டே இருப்பாங்க கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி. நாங்கள் கொஞ்ச நாளில் மோனி மெட்ரோ அப்படி சொல்லி வாங்க போகிறோம். ஆமாம், ஒரு சுரவலி கிளம்பியதே அந்த மாதிரி ஆசை நினப்புதேன் அந்த மாதிரி. இங்க வந்து யார் வேணாலும் யார் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் இவர் வாங்குவாப்ல, அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வைபிட் கார்த்திக் வாங்குவாப்ல. வாங்குவோம், அதுதான் நம்மளோட ட்ரீம். ஆமா, அதுக்கு அடுத்து டிடி அட்ராசிட்டி, ஃப்ரெட் பிளாக்ஸ்னு ஒவ்வொரு ஃபுல்லா துபாய் ஃபுல்லா எங்களோட சேனல் பேர்லயே நாங்க எல்லா மெட்ரோவும் வாங்கலாம்னு இருக்கோம். வாங்க உள்ள காட்டி வச்சிருக்காங்க மெட்ரோ பூரா. மெட்ரோ என்ன சொன்னா, மெட்ரோ லீஸ் கொடுவாங்க, யார் வேணாலும் நீங்க வாங்கலாம்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, மெட்ரோ லீஸ் விட மாட்டாங்க. அப்புறம் மெட்ரோட அந்த நேம் மட்டும் தான். அதான் நேம் வந்து லீஸ் கொடுவாங்களாம்ப்பா. அதை வந்து நம்ம யார் வேணாலும் வாங்கிக்கலாமா. அதனால இதை வந்து மோனி மாப்பிள்ளைன்னு வச்சுக்க போறோம். அந்த பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேஷன் வந்து வைபித் கார்த்திக்னு வாங்கிடுவோம். ஆமா, அடுத்தடுத்து ரெண்டுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க, அவங்க வச்சு வாங்கிடுவோம். ஆமா. என்ன பத்தி பெருமையா சொல்றீங்க? சொல்லுங்க. பெருமையா சொல்லுவான். சரி சொல்றேங்க, சொல்லிட்டு இருந்ததை சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரி. ஸ்கூல்ல படிச்சது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகேவா? அப்போல்லாம் வந்துட்டு சைக்கிள் ஸ்டார்டிங்கில் நடந்து போவோம் ஸ்கூலுக்கு. நடந்து போகிறப்போ ஊரில் இருக்க பசங்க எல்லாருமே சொந்தக்காரங்க, அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சொந்தக்கார பசங்க கூட அப்படியே போவோம். பெரியம்மா பையன், சித்தி பையன், அக்கா பசங்க கூட போயிட்டு வருவோம். ஒரு கட்டத்தில் பெரிய பசங்களாகவும் 11th 12th போகும். ஸ்பெஷல் கிளாஸு, டியூஷன் அந்த மாதிரி இருக்கும். தனியாகவே போவோம், தனியாகவே வருவோம். இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு.
வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க ஒரு டைமிங் வருவாங்க, நாங்கள் ஒரு டைமிங் இருப்போம். ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி டெய்லி வந்து ரொட்டீனாக கூப்பிட வர மாட்டாங்க. இந்த டயத்துக்கு இவங்க வருவாங்க, நம்ம போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இவளும் வந்து கார் எடுத்துட்டு நம்ம கூட வர போகிறதுல, பைக்கில் அந்த மாதிரிலாம் கூப்பிட வர போகிறோம், நடந்தே கூப்பிட வர போகிறா. ஆனால் சரி நம்ம போய் நடந்தால் போய் கூடயே கூப்பிட்டு வந்துடுவோம் பேசிட்டேமே. வரும்போது தனியாக வர மாட்டாங்க. தனியாக மீன் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு வர தேவையில்லைல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து லூஸ் மாதிரி பேசிட்டா போயிட்டு இருப்போம்ல. அதனால தனியாக லூஸ் ஆக வேணாம், 2 பேரும் சேர்ந்து லூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்களாட்ட லூஸ் மாதிரி ஏதாவது பேசிட்டு. சைக்கோஸ்லாம் இல்லைங்க, நாங்களாம் சைக்கோஸ் இல்லை. காதல் லூசுலாம் இல்லை, லூசுங்க அவ்வளோதான். என்ன காதல் லூசுங்க. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு கக்கலக்கா போட்டுக்கிட்டு இப்படியே போயிட்டு இருப்போங்க. வீடு போய் சேருவோம், நல்லா அடிச்சுட்டு. மேட்ச் இருந்துச்சு இத்தனை நாள், அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அது இல்லை, ஏதாவது படத்தை போட்டு பார்த்துட்டு. ஆமாம், பார்த்த படத்தையே பார்க்குற ஒரே ஆனந்தம். ஆனந்தம்னா நான் பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாரு. நானே எங்கள் அண்ணன் அந்த மாதிரி படத்தை போட்டு அழுகாச்சியாக உட்காந்துட்டு. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்குங்க. ஆமாம், சும்மா அழுகிறக்காக படத்தை போட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. சூரியவம்சம் இவர் வந்து போட்டா கைதி, ராட்சசன் அந்த மாதிரி கொலகார சைக்கோ படமா போட்டு டேவே எண்டு பண்ணிடுவோம். அவ்வளோதான். அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு இப்போ படுத்துருவோம். படுக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா புறம் பேசிட்டு நிம்மதியாக தூங்கிடுவோம். சொல்லுங்கள, பிறந்தவன் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன எல்லாமே பிறந்தான். கேமரா இந்த ஆட்டாதீங்கன்னு ஒரு அக்கா கமெண்ட்ல சொன்னாங்க. அதுக்கு காரணம் மோனி தான். இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். இத்துடன் இந்த குறும்படத்திலிருந்து விடைபெறுகிறோம். அடுத்த குறும்படத்திலிருந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் இந்த பூ வச்சு பூ காமிச்சு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நேரம் ஆட்டிட்டு தான் இருக்கேன். அப்படியா? சரி, ஓகே. அதுவரை விடைபெற்று வருகிறோம். நன்றி. சாப்பிட்டு தூங்குவோங்க, டயர்டா இருக்கு. குட் நைட் கைஸ்.